ஒருத்தவங்க உங்களுக்கு துரோகம் செஞ்சாங்கன்னா அவங்கள மறந்துடுங்க. உங்க முதுகுக்கு பின்னாடி ஒருத்தவங்க பேசினாங்கன்னா அவங்கள கடந்துடுங்க. உங்க மேல உண்மையான பாசம் இல்லாம பழகுறாங்களா அவங்கள வெறுத்துடுங்க. உங்க மேல உண்மையான பாசம் வச்சு அவங்க தவறு செஞ்சாங்கன்னா அவங்கள மன்னிச்சிடுங்க. இந்த 3 நபர்கள்கிட்டேருந்து நம்ம எப்பவுமே ஒதுங்கியே இருக்கணுங்க. யாருன்னா, நம்ம கிட்ட சகஜமா பழகிட்டு அதுக்கு நம்மளை விட பெட்டரா யாராச்சும் கிடைச்சாங்கன்னா நம்மளை ஒதுக்கி வச்சுட்டு போறவங்க. 2, நம்மளுடைய ஏமாளித்தனத்தையோ இல்லாட்டி இறக்க குடத்தையோ பயன்படுத்தி அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறவங்க. 3, நம்மளை ஏமாத்திட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நம்ம கிட்ட சகஜமா பேசுறவங்க. இவங்க 3 பேரையும் நம்ம என்னைக்குமே நம்பவே கூடாது. அவங்களை ஒதுக்கி வச்சிடணும். ஆண்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறாங்க. யாரெல்லாம் மனைவிக்காக நேரத்தை ஒதுக்கி அவங்கள மனம் விட்டு பேச சொல்லி காது கொடுத்து கேட்குறீங்க? எங்கெங்க நாங்கள் பேச போனாலே சண்டை தானே வருது அப்படின்னு அழுத்துக்கிற ஆண்களா நீங்க? அன்பு இருக்கிற இடத்துல சண்டை வரதாங்க செய்யும். உங்களுக்காக தன்னுடைய குடும்பத்தையே விட்டுட்டு வந்தவங்க மனைவி. அவங்கள என்னைக்குமே மனநோக்க விட்டுறாதீங்க. அவங்கள சந்தோஷமா வச்சிருங்க. நன்றி. ஒரு இடத்துல நம்மளை தரம் தாழ்த்திக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல நம்ம வாக்குவாதம் செய்யவோ சண்டை போடவோ கூடாதுங்க. அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணுங்க. ஏன் தெரியுமா? நம்ம சுயமரியாதை இழந்து தான் அந்த இடத்துல நம்ம வாழணும்னு அவசியமே இல்லைங்க. எதை வேணாலும் விட்டு கொடுத்துடலாம். ஆனால் நம்ம சுயமரியாதையை எந்த இடத்துலையுமே நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.